இந்த உலக பிசியோதெரபி நாள்ல பிசியோதெரபி மருத்துவர்கள் பயிற்சியாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க அப்படின்னு சலீம் தன்னுடைய வாழ்த்துக்களை சொன்னார். ரொம்ப நன்றி சலீமானா, நீங்க பேசினதுக்கு. சூரியன் FM 93.9ல வணக்கம் வேலூர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உடற்பயிற்சியுடைய முக்கியத்துவத்தை பத்தியும், உடற்பயிற்சியை நாம ஏன் தினந்தோறும் செய்யறதுல எங்க நாம மிஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தியும் பேசணும். இப்ப நாம டாக்டர் ராஜா செல்வகுமார் கூட பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம். நான் டாக்டர் ராஜா செல்வகுமார் பேசுறேன், மாநில தலைவர், தமிழ்நாடு பிசியோதெரபி மருத்துவர்கள் சங்கம். சூரியன் FM நேயர்களுக்கு வணக்கம். சார், இந்த நாளின் சிறப்பம்சம் என்ன சார், அதை பத்தி சொல்லுங்க. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8 உலக பிசியோதெரபி தினம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஸ்பெசிஃபிக்கா சொன்னோம்னா ஹெல்த்தி ஏஜிங் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம வந்து இதை அனுசரிக்கிறோங்க. அதாவது ஒரு முதிர் வயது ஆகும்போது பிசியோதெரபியோட ரோல் என்ன அப்படிங்கிற விஷயத்த இந்த வருஷம் நாங்க ஃபோக்கஸ் பண்றோம் சார். ஹெல்த்தி ஏஜிங் அப்படின்னாலே அதுக்குள்ளேயே எல்லாமே அடங்கியிருக்கு இல்லையா? ஸோ அதுல பிசியோதெரபியோட ரோல் என்ன? ஒரு கிரானிக் பேஷண்ட், ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்ட பேஷண்டா இருக்கட்டும், இல்ல வந்து நார்மலாவே இருக்கிறாங்க ஆனா ஆக்டிவா இல்லாம இருக்கிறாங்க, ஜீரியாட்ரிக் கேர், அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஆண்டு நம்ம அனுசரிச்சுட்டு இருக்கோம். ஓகே சார், தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யறது எவ்வளவு அவசியம் சார்? பேசிக்காவே மூவ்மெண்ட் இஸ் ஹெல்த். நம்ம உடம்பு வந்து அசைவின் அந்த ஜாயிண்ட்கள், மசில்ஸ் அண்ட் போன்ஸ், மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு காரணம். நம்ம உடம்புகள்ல எல்லா மூட்டும் நல்லா, எல்லா மசில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அசைவுகள் நல்லா இருக்கு, மூவ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னாலே உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லாவே இயங்குங்க. ஸோ ஒரு டயபெட்டிக் பேஷண்டா இருக்கட்டும், ஹைப்பர்டென்சிவ் பேஷண்டா இருக்கட்டும், இல்லை வந்து நார்மல் அடல்ட்ஸா இருக்கட்டும், டெய்லியே வந்து உடற்பயிற்சியை மேற்கொள்றது மூலமா அவங்களோட மற்ற எல்லா வியாதிகளுமே, அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற மற்ற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நம்ம நார்மலா வைக்க முடியுங்க எக்ஸசைஸ் பண்றது மூலமா. ரொம்ப ரொம்ப நன்றி சார். டாக்டர் ராஜா செல்வகுமார் தன்னுடைய கருத்துக்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு. இன்றைக்கு இந்த பிசியோதெரபி நாள்ல அன்றாடம் உடற்பயிற்சி செய்யறது அத்தியாவசியம், முக்கியம். அதை புரிஞ்சுக்கிற நாம அதை ஒவ்வொரு நாளும் செய்வோம். இதை வலியுறுத்துறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. இதோட இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்யறேன்.